ஆதி பாரதி சீரியல்ல துரைய தப்பிக்க விட்டு பின்னாடியே கையும் களவுமா பிடிக்கிறதுக்காக பாரதி இன்ஸ்பெக்டர் எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. அப்ப துரை நமக்கு பின்னாடி யாரும் வரல, பவானி மேடம் தான் நம்மளை காப்பாத்திருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு நேரா பவானியை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா செக்யூரிட்டி மாத்திருக்காங்க. அந்த செக்யூரிட்டிகிட்ட வந்து துரை தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு. பவானி மேடத்தை பார்க்கணுங்கிறாங்க. அவங்களும் ஐயாவும் வெளியில போயிட்டாங்க, இப்போ பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஆமா, உங்களை பார்த்தா புதுசா இருக்குதுங்கிறாங்க. ஆமா, நான் வந்து ஒரு வாரம் தான் ஆகுது, இதுக்கு முன்னாடி இருந்த செக்யூரிட்டியை மாத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. பவானி மேடமும் ஐயாவும் வீட்டில் இல்லை, அவங்க வரதுக்கு ஒரு வாரம் ஆக, நீங்க கிளம்புங்கங்கிறாங்க. அப்ப துரை என்ன பண்றதுன்னு தெரியாம பவானி மேடம் ஆதியோட வீட்டில் தானே தங்குவாங்க, அந்த வீட்டுக்கு போகலான்னு நினைச்ச துரை அங்கே போய்கிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா ஆதி பேங்க் வந்திருக்காரு. வந்து துரையை பத்தின டீட்டெயில் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. எதுக்கு சார் அவரை பத்தி நீங்க விசாரிக்கிறீங்கன்னு மேனேஜர் கேட்குறாங்க. ஆமா சார், என்னோட அக்கௌண்ட் கணக்கு எல்லாமே இங்கே தான் நடந்துட்டு இருக்கு. இங்க துரை வந்து அவர் என் ஆஃபீஸில் பியூனா வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் அவரோட அக்கௌண்ட்டில் அதிக பணம் வந்து போய்கிட்டு இருக்கு. அது எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது, அதை வச்சு நான் இப்போ அவரை பற்றி கண்டுபிடிச்சே ஆகணும். எனக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா எதுனா எங்கேருந்து அவருக்கு அவ்வளோ பணம் வருதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை கம்பெனி பேரை சொல்லி அவர் வேறு ஏதாவது ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரான்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க ஆதி. துரையோட அக்கௌண்ட் இது, இந்த நம்பருக்கு ஏகப்பட்ட பணம் வந்திருக்கு, இது எப்படி வந்தது, எங்கேருந்து வந்ததுன்னு எனக்கு கொஞ்சம் டீட்டெயில் சொல்லியே ஆகணும்னு சொல்லி கேட்குறாங்க ஆதி. அப்படியா சார், சரி, எனக்கு கொஞ்சம் அவசரமாக வேலை இருக்குது, அந்த வேலையை முடிச்சுட்டு டீட்டெயிலாக உங்களுக்கு எல்லா விவரத்தையும் சொல்கிறேன், வெளியில் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லவும் ஆதி சரின்ட்டு வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மேனேஜருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதை பேசிகிட்டு இருக்கும்போதே அப்போ கரெக்டாக மித்ராவும் அந்த பேங்க் வந்திருக்காங்க. ஆதியை பார்த்ததும் மறைஞ்சு நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மேனேஜர் கிட்ட தனியாக போய் பேசணும், ஆதிக்கு தெரியாமல் போகணுமே, என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தா மித்ரா. எப்படியோ ஒரு வழியாக ஆதிக்கு தெரியாமையே உள்ளே போயிடுறாங்க. அப்போ மேனேஜர் கிட்ட போய், இந்தாங்க சார், இந்த பணத்தை பிடிங்க, நான் உங்ககிட்ட பர்சனலாக டீட்டெயிலாக ஒரு விஷயத்தை பற்றி பேசியே ஆகணுங்கிறாங்க. நீங்கள் எதுக்கு எங்கிட்ட பேசணும்னு கேட்குறாரு மேனேஜர். ஒரு டீட்டெயிலை பற்றி நீங்கள் விளக்கம் சொல்ல போகிறீங்க, அதுக்கு முன்னாடி 1,00,000 ரூபா பணம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், எக்கார்ட்டை கொண்டு நீங்கள் முழு விவரத்தையும் சொல்லிடாதீங்க, சின்ன விஷயம் தான் சார், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க மித்ரா. அப்படியா, என்ன விஷயம்னு சொல்லுங்கிறாங்க. துரையை பற்றின டீட்டெயில் கேட்கறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காருல்ல, அவரோட அக்கௌண்ட்டை பற்றின விளக்கம் கேட்க வந்திருக்காங்க. அவர்கிட்ட நீங்கள் நான் காட்டுற கணக்கு காட்டுங்கிறாங்க மித்ரா. இந்த கணக்கு காட்டுங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க. இல்லை மேடம், இப்படியெல்லாம் நான் போய் சொன்னேன்னா என்னோட வேலையே போயிடுமேங்கிறாங்க. ஒரு சின்ன கணக்கு மாற்றி கொடுக்க போகிறீங்க, அதுக்கு ஏன் சார் இப்படி பயப்படுறீங்க, இந்த பணம் பத்தலைனாலும் இன்னும் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் நான் தரேன் சார், நீங்கள் அடுத்தது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் துரையோட கணக்கு வழக்க மட்டும் இதை நான் கொடுக்குற மாதிரி நீங்கள் காட்டிடுங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன்னு மித்ரா அடிக்கடி சொல்லவும் மேனேஜரும் பணத்துக்கு ஆசைப்பட்டு, சரி மேடம், நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் கணக்கு காட்டிடுறேங்கிறாங்க. இந்த சின்ன போய் சொன்னதுக்கு இவ்வளோ பணம் தரேங்களான்னு மேனேஜர் ஆச்சரியப்படுறாங்க. இதை பாருங்கள் சார், இதனால உங்களுக்கே எந்த பிரச்சனையும் வரப்போறதில்ல, எனக்கு எந்த லாபம் கிடைக்க போறதில்ல, அதனால நான் சொல்றதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லை, நீங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிருங்க, அதிக பணம் வந்திருக்கிறத பத்தி விசாரிப்பாரு, அவர்கிட்ட இந்த நம்பரை கொடுத்துருங்க, சொக்கலிங்கம்னு ஒருத்தர், அவர் இறந்துட்டாரு, அவர் பேர்ல இருந்து தான் துரைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்குதுங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சா போதும், நீங்க இந்த நம்பரை கொடுத்துருங்க, அவர் எத்தனை தடவை ட்ரை பண்ணாலும் அந்த ஃபோன் எடுக்க போறதில்ல அப்படின்னு மித்ரா ஃபோன் நம்பரையும் கொடுத்துட்றாங்க. மேனேஜர், சரி மேடம், நீங்க சொன்ன மாதிரியே நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் நம்பரையும் துரையோட அக்கௌண்ட் கணக்கு வழக்கையும் வாங்கிட்டு போறாங்க. ஆதியை ரூம்குள்ள வர சொல்லி ஆதி கிட்ட கணக்கு வழக்க காட்டுறாங்க. ஆதியும் அந்த நம்பர் எல்லாம் பாக்குறாங்க. 5,00,000 ரூபாய் பணம் யாரு மூலமா அனுப்புனாங்க, அவங்களோட ஃபோன் நம்பர் எனக்கு வேணும்னு கேட்குறாங்க. மேனேஜர், அப்படியெல்லாம் கொடுக்கக்கூடாது சார், என்ன செய்யட்டும், சரி உங்களுக்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆளே இல்லாதவரோட நம்பரை கொடுக்குறாங்க. அவரை வாங்கின ஆதி உடனே ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அங்கே ஸ்டாப்னு வருது. இந்த ஃபோன் எடுக்கவே இல்லையே, யார் இவ்வளவு பணம் இவனுக்கு போட்டிருப்பா, அது யாருன்னு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு ஆதி முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மித்ரா பார்த்துட்டு, அப்பாடா, எப்படியோ ஆதி இந்த நம்பருக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் அந்த நம்பர் அவர் எடுக்க போகிறதும் இல்லை, ஆதினால கண்டுபிடிக்க போகிறதும் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆதியும் சரி மறுபடியும் பார்த்துக்கலான்ட்டு அந்த டீட்டெயிலோட வெளியில் கிளம்பிடுறாங்க. நேரம் ஆதியோட முன்னாள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த வீட்டுக்கு வந்ததும் ஆட்டோ விட்டு இறங்குறாங்க. இருங்க சார், நான் உள்ளே போயிட்டு வந்து உங்களுக்கு ஆட்டோ காசு கொடுக்குறேங்கிறாங்க. ஆட்டோக்காரரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. துரை நேரம் அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. பாரதி இன்ஸ்பெக்டர் இவங்க எல்லாரும் துரையை பின்னாடியே துரத்திட்டு வந்தது தெரியாத துரை அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பாரதி இன்ஸ்பெக்டர் இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. இதை பாருங்க சார், முன்னாடி போன இடத்துல அந்த வீட்டில் யாரும் இல்லாதனால இந்த வீட்டில் இருப்பாங்கன்னு அவன் வந்திருப்பான் போல இருக்கு, இங்கே யார் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இவனை நீங்கள் அரெஸ்ட் பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க பாரதி. அப்போது இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க, அப்போ கான்ஸ்டபிள் எல்லாத்துக்கிட்டையும், சரி இந்த வீட்டை ரவுண்ட் அப் பண்ணிடுவார், என்ன பண்ணாலும் சரி இங்கேருந்து அவன் தப்பிச்சு போகாமல் அவனை பிடிச்சிடலான்னு போலீஸ்காரங்க எல்லாரும் உஷாரா அப்படியே சுற்றி நின்று உழைச்சி பிடிக்கிறாங்க. டோரா வீட்டுக்குள்ளே போய் இங்கேயாவது பவானி மேடம் இருப்பாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே போலீஸ்காரங்க எல்லாரும் வெளியில் அவனை சுற்றி வளைச்சி பிடிச்சிடணும், அவனுக்கு நம்ம வந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு அங்கங்கே ஆளுங்க நிற்கிறாங்க. பாரதி வீட்டை பார்த்ததுமே, ஆதியும் நானும் வாழ்ந்த வீடாச்சு, பழைய நினைவுகள் எல்லாம் வந்து போகுதே அப்படின்னு பாரதி பழசை நினைச்சு பார்க்குறாங்க. ஆதி பாரதி 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்த நாட்களை நினைச்சு பார்த்த பாரதி, இந்த வீட்டையும் மறந்துட்டோம், அந்த வாழ்க்கையும் மறந்துட்டோம், ஆனா இந்த வீட்டுக்குள்ள இவன் எதுக்கு வந்திருக்கான்னு யோசிக்கிறாங்க பாரதி. சரி உள்ள போய் பார்க்கலாம், எப்படி இருந்தாலும் யாரையாவது பார்த்து தானே தருவான், அப்ப யாருன்னு கையும் களவுமா பிடிச்சிடலான்னு நினைச்ச பாரதி இன்ஸ்பெக்டர் எல்லாரும் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. இங்க துரை மேடம் மேடம்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. வீட்டுல இருந்து யாருமே வரக்கானா, பவானி மேடம் அந்த வீட்லயும் இல்லை, இந்த வீட்லயும் காணா, என்ன ஆளுங்களை வச்சு தப்பிக்க வச்சவங்க இங்க தான் வருவான்னு தெரிஞ்சிருந்தோம், அவங்கள காணுமே, அப்ப எங்க தான் போயிருப்பாங்கன்னு யோசிக்கிறாங்க. ஜெயில தப்பிக்க
வச்சவ போய் நேராக வீட்டில் போய் மேடத்தை பாருன்னு சொன்னானே, அந்த வீட்லேயும் இல்லை இந்த வீட்லேயும் இல்லை. அப்போ அவங்க எங்கே தான் போயிருப்பாங்க? என்ன பண்ணுறது, நம்ம சேஃபாக தங்குறதுக்கு இடமும் இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சவங்க சரி மேடத்துக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தாலும் மேடத்தோட நம்பர் வேறு இல்லை. துரை தெரிஞ்ச மாதிரி மாடியில் அந்த ரூம்பு இந்த ரூம்பு எல்லா பக்கம் ஓடி ஓடி பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பாரதிக்கு சந்தேகமாக இருக்குது. இது ஆதியோட வீடாச்சு, ஆதிக்கு சம்மந்தப்பட்டவங்க யாரோ இங்கே இருந்திருக்காங்க. அவங்கள முதல்லயே ஏற்கனவே பார்க்க வந்ததுனால தான் அனுபவப்பட்ட மாதிரி இப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆதிக்கு சம்மந்தப்பட்டவங்க யார் இங்கே இருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க பாரதி. ஆதியோட கம்பெனி வீடு இதை பற்றி நானும் எதுவுமே யோசிக்காமல் விட்டுட்டேனே, இது வரைக்கும் யார் இங்கே தங்கியிருப்பான்னு தெரியலையே அப்படின்னு பாரதியும் குழப்பத்தோடு இருக்காங்க. இந்த பக்கம் டோரியும் அங்கங்கே தேடி பார்த்துட்டு சின்னது ஒரே குழப்பமாக இருக்குது. பவானி மேடம் என்னை தப்பிக்க வச்சவங்க இப்போ அவங்க எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல, அவங்கள எப்படி பார்க்கறதுன்னு யோசிக்கிறாரு துரை. பவானி மேடத்தை பார்க்க முடியலனாலும் மித்ராவையும் சுதாகரையும் பார்க்கலான்னு நினச்சா அங்கே வேற ஆதியும் பாரதி எல்லாரும் இருப்பாங்க. அவங்க கண்ணில் பட்டுட்டா கதை கந்தல் ஆகிடும். இப்போ என்னதான் செய்யறது, யாரை போய் பார்க்குறோம்? அங்கங்கே சுற்றி பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஃபோனை பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. சார் அந்த லைனை நீ கட் பண்ணுங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட பாரதி சொன்னதும் போய் அந்த லைன் பண்ணி விடுறாரு. அந்த ஃபோனை பார்த்ததும் சரி நம்ம பசங்களுக்கு ஃபோன் பண்ணி வண்டி எடுத்துகிட்டு வர சொல்லலாம், அவனுங்களோட சேர்ந்துட்டு அப்புறமா பவானி மேடத்துக்கு ஃபோன் பண்ணி நம்ம சேஃபான இடத்துல தங்கிக்கலாம்னு நினச்சிட்டு போய் அந்த ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க. அங்கே லைன் கட் ஆகிருக்குது. துரை டென்ஷன் ஆயிடுறாங்க. ஆமாம் இப்போ இந்த ஃபோனெல்லாம் யார் யூஸ் பண்ணுறா, எல்லாருமே கையில் ஃபோன் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இந்த ஃபோனுக்கு வேலையே இல்லையே, தெரியாதனமாக இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே, வெளியில் போனால் மாட்டிக்குவோம், இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதா நம்மளுக்கு சேஃப்னு நினச்சிட்டு உடனே கிச்சனுக்கு போகிறாங்க. போய் தண்ணி குடிக்கலான்னு வாட்டர் பாட்டில் எடுத்ததும் அங்கேருந்து கலோர்னு ஒரு சத்தம் கேட்குது. யார் வீட்டுக்குள்ளே இருக்கா, நம்ம தானே வந்தோம், நமக்கு பின்னாடி வேற யாராலும் இருக்காங்களா அப்படின்னு துரை பார்க்குறாரு. கண்ணாடி வழியாக கான்ஸ்டபிள் நிற்கிறத தெரிஞ்சுக்கிட்ட துரை அடக்கடவுளே நம்மளை முன்னாடி விட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க, இது தெரியாமல் நாமளும் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டோம், சரி இவங்களுக்கு தெரியாத மாதிரி நம்ம இங்கேருந்து தப்பிச்சிடலாம், நம்மளை தப்பிக்கிற மாதிரி தப்பிக்க விட்டுட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்தது நமக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு நினச்ச துரை யாருக்கும் தெரியாமல் இங்கேருந்து தப்பிக்கிறது தான் கெட்டிக்காரத்தானான்னு நினச்ச துரை அப்படி விசுக்குன்னு திரும்புகிறாங்க. அங்கே பாரதி நிற்கிறத எதிர்பார்க்கவே இல்லை துரை. பாரதியை பார்த்து பயந்து பின்னாடி 4 எட்டி வைக்கிறாங்க. என்னடா துரை இதுக்கப்புறமும் எங்கே ஓட பார்க்குற, ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது, அவ்வளவுதான் உன் கதை முடிஞ்சது அப்படின்னு பாரதி சொல்லிட்டு இருக்கும்போது இதை பார் பாரதி, ஒழுங்கு மரியாதையா நீ பின்னாடி போயிடு, என்கிட்ட வராத என் வழியில் குறுக்கிடாதேங்கிறாங்க. மேலே ஏதாவது பேசினா உனக்கு அவ்வளவுதான் மரியாதைன்னு துரை மிரட்டிட்டு இருக்கும்போது அங்கே இன்ஸ்பெக்டர் வந்ததும் ஓங்கி பலார்னு ஒரு அற விடுறாங்க. என்னடா மரியாதை கொடுக்குற நீ, மரியாதை நீ செஞ்ச காரியத்துக்கு உன்னை சும்மா விட்டுருவேன்னு நினச்சியா, போலீஸ்காரங்க எல்லாரும் இப்படி ரவுண்டு கட்டிட்டாங்களே, நமக்கு இதை எதிர்பார்க்கவே இல்லைன்னு நினச்ச துரை துருன்னு பாரதியை பார்க்குறாங்க. என்னடா இப்படி பார்க்குறோட சேர்ந்து பிளான் போட்டதே நான் தாண்டா, உன்னை விட்டு பிடிச்சா தான் உனக்கு பின்னாடி இருக்கிற அந்த நபர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும், இந்த பிளான் போட்டதே நான் தான், இந்த மாஸ்டர் பிளானில் கரெக்டாக வந்து நீ சிக்குனியா, உண்மையை சொல்லு, உனக்கு பின்னாடி யார் இருக்கா, அந்த சதி வேலை செஞ்சவங்க யார், அந்த சதிகாரர்களை காட்டி கொடுத்தீங்கன்னா உனக்கு நல்லதுன்னு கேட்குறாங்க பாரதி. துரை நீ பயந்து நடுங்குறேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, உன் கண்ணில் பயத்தை பார்த்துட்ட, ஒழுங்கு மரியாதையாக சொல்லு, இந்த வீட்டில் யார் இருக்காங்கன்னு நினச்சி இந்த வீட்டுக்கு நீ வந்தேன்னு கேட்குறாங்க. அப்போ துரை சமாளிக்கிறாரு. யார் பாரதி, எனக்கு பின்னாடி எல்லாம் யாரும் இல்லை, யார் சொல்லியெல்லாம் நான் கேட்கல, நீயும் ஆதியும் இருந்த போது அந்த வீட்டுக்கு நான் வந்திருக்கேன், சரி இந்த வீட்டில் இருந்தால் சேஃபாக இருக்குன்னு தான் நான் நினச்சி வந்தேங்கிறாங்க துரை. நீ இப்படி எல்லாம் சுற்றி வளைச்சு கேட்டா இல்லாத விஷயத்த நான் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா என்ன, இங்கே பாரு நீயும் போலீஸ்காரங்களும் பிளான் பண்ணாங்களாம் என்னை பிடிக்கிறதுக்கு, இப்படியெல்லாம் ஏற்பாடு பண்ணீங்களா, இதையெல்லாம் நம்ப சொல்றியா, அப்படியெல்லாம் என்கிட்ட எந்த ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு துரை சாதிக்கிறாரு. துரை தைரியமாக அப்படியே ஏளனமாக இலக்காரமாக பேசிகிட்டு இருக்கும்போது மறுபடியும் இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு இவன் பேசுகிற தோரணையே சரியில்லையேன்னு பலார்னு ஓங்கி வர அற விடுறாங்க. இதை பாருங்க பாரதி, இவங்கிட்ட இப்படி நிதானமாக கேட்டிங்கன்னா இவன் பதில் சொல்ல மாட்டான், இவனை மறுபடியும் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் போலீஸ்கார அடி என்னங்கிறத காட்டி இவங்கிட்ட விசாரிக்கிற முறையில் விசாரிச்சா தான் இவனுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கங்கிறத இவன் உண்மையை கக்குவான், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் இவனை அள்ளிக்கிட்டு போகிறேங்கிறாங்க இன்ஸ்பெக்டர். சார் எதுவாக இருந்தாலும் சரி இந்த விஷயத்த நீங்கள் ஆதிக்கிட்ட சொல்லிடாதீங்க, இவனை கூட்டிகிட்டு போய் நல்லா அடித்து வெளுத்து காட்டி அவனை நல்லா தண்ணி காட்டுங்க, அப்போ தான் உண்மையெல்லாம் கக்குவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாரதி. இவனை எப்படி கவனிக்கணுமா அப்படி கவனிச்சுக்கிறேன் பாரதி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க இவன் யாரை பார்க்க வந்தானோ அவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த வீட்டுக்குள்ளே வந்து தானே ஆகணும், அவங்க யாருங்கிறத நான் பார்த்துட்டு அப்புறம் வந்துடுறேங்கிறாங்க பாரதி. சரி பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் அங்கேருந்து கிளம்புறாங்க. பாரதி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நாட்களை நினச்சி பார்த்து பாரதி வீட்டை சுற்றி பார்க்குறாங்க. ஆதி கூட சேர்ந்து வாழ்ந்த அந்த நாட்களை நினச்சி பார்த்த பாரதி ஃபோட்டோவை எடுத்து வச்சு அழுதுட்டு இருக்காங்க. கரெக்டாக பவானியும் ஏகாம்பரமும் உள்ள வராங்க. என்ன நடக்குது நாளை பார்க்கலாம்.